பரிசுத்தம் நிறைந்தவரே சாங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த சாங் நீங்கள் எப்படி எழுதுனீங்க, அந்த பாடல் எப்படி பிறந்தது அப்படின்றத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறீங்களா? ஏற்கனவே 2 வால்யூமில் பாட்டு எழுதியிருக்கிறோம். முதலாவது வால்யூமுக்கு பேர் அழகில் சிறந்தவர், 2வது வால்யூமுக்கு பேர் ஐஸ்வர்ய சம்பந்தர். 3வது வால்யூமுக்கு என்ன தலைப்பு வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஆண்டவர் பரிசுத்தம் நிறைந்தவர் என்கிற தலைப்பை கொடுத்தார். அழகில் சிறந்தவர், ஐஸ்வர்ய சம்பந்தர், பரிசுத்தம் நிறைந்தவர். அப்போ பரிசுத்தம் நிறைந்தவர்னா அவர் எப்படி நம்ம பாடி புகழ்றது அப்படின்னு யோசிக்கும் போது இந்த வார்த்தைகளை கர்த்தர் தந்தார். பரிசுத்தம் நிறைந்தவர், அவர் குறையே சொல்ல முடியாதவர், பாவமே இல்லாதவர், நீதி நிறைந்தவர், உங்களுக்காக எனக்காக பாவமானார் என்று வேதம் சொல்லுது. அதனால பாவமானார் என்று எடுத்துக்கொண்டேன். 2வது சகலத்தையும் படைத்தவர், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நாம் காண்கிற காணாதிருக்கிற எல்லாவற்றையும் உருவாக்கினவர் கர்த்தர். சகலத்தையும் படைத்தவர் நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் சாபமானார் என்று வேதம் சொல்லுது. அதனால பரிசுத்தம் நிறைந்தவர் எங்களுக்காக பாவமானீரே, சர்வத்தையும் படைத்தவர் எங்களுக்காக சாபமானீரே அப்படின்னு அந்த வார்த்தைகளை கோர்வையாக்குறதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அப்புறம் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, அது சாதாரணமாக எல்லாரும் சொல்ற வார்த்தை. அப்போ சரணம் எழுதும்போது யோசித்தேன் என்ன எழுதலான்னு அப்படி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து யோசிக்கும் போது அவரை அறிகிற அறிவு, அவருடைய அன்பை அறிகிற அறிவு, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு, இந்த 3 வார்த்தையை கொடுத்தார். அந்த 3 வார்த்தையை 3 சரணமாக வச்சுக்கிட்டு அவர் பிறந்தது, அவர் சிலுவையில் மரித்தது, அவர் உயிரோடு எழுந்தது, இந்த 3 சரணத்திற்கு இந்த 3 வார்த்தைகளை பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். அதனால் அந்த பாட்டு அவ்வளவு தெளிவாக வந்திருக்குது. 2வது வீடியோ எங்கே எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சீகன் பால்கு என்கிற ஒரு மிஷினரி தரங்கம்பாடிக்கு வந்து முதலாக அச்சு இயந்திரத்தை வச்சு அச்சிட்ட இடம், கடற்கரை ஓரம், ரொம்ப சூப்பரான இடம். 1700 சில்லறையில் அந்த பக்கம் வந்திருக்கிறார். அதை மையமாக வச்சு எடுத்தால் பின்னாடி வருகிற தலைமுறைகளுக்கு அந்த இடத்த பார்த்த மாதிரி இருக்கும்ல. அதனால அந்த இடத்துல போய் வீடியோ எடுக்கிறதுக்கு பிரயாசப்பட்டோம். கர்த்தர் அதுக்கும் உதவி செய்தாங்க. இதுதான் பாடல் பிறந்த கதை. ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. இந்த பாடலை நீங்கள் இன்னும் கேட்கலன்னா ஜீசஸ் பிளஸஸ் டிவின்ற சேனலை போய் பாருங்கள். இந்த சாங் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. தேங்க்யூ. அமேன்.